ஹலோ நண்பா, இன்றைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஒன்று, இது ஒரு பழைய பைக்கு. அதனால் இது வந்து இப்போ வந்து கரண்ட்டாக வந்து புது பைக்ஸ் வந்து அவைலபிளாக கிடையாது இந்த மாடலை பொறுத்தவரையும். என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்கூட்டர். செமியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னே சொல்ல முடியும். செமினா சின்னது, ரொம்ப சின்னதான ஒரு ஸ்கூட்டி பெப்பை விடாலாம் சின்னது. பஜாஜ் தரப்புலேருந்து பஜாஜ் ஸ்ப்ரிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டரு. அதோட ஸ்பெக்ஸு டீட்டெயிலு, அந்த சமயத்தில் அதோடய ப்ரைஸு என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். இப்போ இது வாங்கணுன்னா என்ன விலைக்கு வாங்கலாம், என்ன கண்டிஷனில் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி வந்து 1999 வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண புதுசுலேயே இந்த வண்டி வந்து அந்த சமயத்தில் இருந்த வண்டிங்களுக்கு ஈக்குவலாகவே நல்லா இருந்தது. பஜாஜ் தரப்புலேருந்து ஸ்கூட்டர்னு பார்க்க போனால் சட்டாக் அடுத்ததுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் தான் விட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது வந்து ஒரு 2 ஸ்ட்ரோக் பைக்கு. அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து பஜாஜ் ஸ்கூட்டர்ஸு, பஜாஜில் வாவுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டரு, அந்த மாதிரி ஒரு சில ஸ்கூட்டர்ஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக வந்து பஜாஜில் ஸ்கூட்டர்ஸே கிடையாது. பஜாஜ் எலக்ட்ரிக்கில் தான் இப்போ செட்டாக்குன்னு ஒரு வண்டி மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பஜாஜில் இப்போதைக்கு ஸ்கூட்டர் இல்லை. அந்த சமயத்தில் லான்ச் பண்ண இந்த ஸ்பிரிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 சிசி கொண்ட ஒரு சிங்கிள் சிலிண்டர் ஏர்கூல்டு இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் செட்டப் வந்து நம்மளுக்கு இன்பில்டாகவே இருந்தது. வித் கிக் ஸ்டார்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ட்டோடு நம்மளுக்கு கிடைக்கிது 99லேயே வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து நிறைய பைக்ஸில் வந்து எல்லா பைக்ஸுமே, நிறையா இல்லை, எல்லா பைக்ஸுமே பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ரொம்ப மேண்டட்டரியான விஷயமாயிடுச்சு இப்போ இருக்கிற பைக்ஸ்லாம். இக்னிஷன்லாம் நல்லா சூப்பரான ஒரு இக்னிஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதை பொறுத்தவரையும் இட் வாஸ் லான்ச் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 99ல் பார்த்துருக்குறாங்க. சூப்பராக யங்ஸ்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணி வந்து இந்த ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணாங்க பஜாஜ். அந்தளவுக்கு இம்பேக்ட் வந்து இதை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணல. அதுக்கப்புறம் இதோட அட்வான்ஸ்டு வேரியண்ட்டான பஜாஜ்லேருந்து வேவ்னு சொல்லிட்டு அதை லான்ச் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக போயிட்டு அதனால் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பிடிக்கல. யங்ஸ்டர்ஸான கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது வந்து ஐடியலாக இருக்கும்னு நினச்சி தான் லான்ச் பண்ணாங்க. ஆனால் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலனே நம்மளுக்கு இந்த வண்டி சொல்லுது. இதோட சேல்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு 2 ஸ்பீடு ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் நல்ல ஒரு வெஹிக்கிள், நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருந்தாங்க. ஃபைனலி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பஜாஜ் அஃபிஷியல்ஸில் வந்து நல்ல ஒரு இதெல்லாம் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா லான்ச்சிங் வந்து நல்ல ஒரு லான்ச்சிங்காக அப்போ பண்ணியிருந்தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்கூட்டரை பொறுத்தவரையும். இதில் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது இதோட போர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 42 mm கொடுத்துருந்தாங்க. ஸ்டோக் சைஸும் பார்த்திங்கன்னா சேம் தான், 42 mm. இந்த வண்டியோட பவரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 3.6 PHP பவர், 6500 RPMல வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணுற மாதிரி வருது. டார்க்கை பொறுத்தவரையும் 4.32 Nm ஆஃப் டார்க்கு அட் 5500 RPMல ரீச் பண்ணுது. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரம் பிரேக்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. வண்டியோட ஓவரால் வெயிட்டை பொறுத்தவரையும் 76 kg வெயிட்டு நல்லா இருந்தது. வண்டியோட ஃபியூல் கேப்பபிலிட்டின்னு நம்மளுக்கு பார்க்கும்போது 3.5 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் கேப்பபிலிட்டி நம்மளுக்கு கிடைச்சிது அந்த சமயத்தில். இதோட ப்ரைஸ் வந்து அந்த சமயத்துலேயும் ரொம்ப ரொம்ப சீப்பரான ஒரு ப்ரைஸில் தான் இருந்தது. இப்போ கம்பேர் பண்ணும்போது அப்போ வந்து சீப்புன்னு சொல்லலாம். அப்போ வந்து கொஞ்சம் இது விலை அதிகமான ஒரு வண்டி தான். பஜாஜில் வந்து அப்போ வந்து மப்பட்லாம் வந்து நல்லா விற்றுட்டு இருந்தது. M80லேயே நிறையா லைனப் வந்து வச்சுருந்தாங்க. M80 வீடியோ பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். நம்மளது வந்து நல்லா நம்ம வந்து பண்ணியிருக்கோம் M80 வீடியோ. பஜாஜ் தரப்பு வந்து அந்த வீடியோ நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயிலுமே அந்த பைக்கை பற்றியுமே நம்ம சூப்பராகவே போட்டிருப்போம். அதனால் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். யூனிக்டு 2 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷனில் இது நம்மளுக்கு வந்துடுது. லுக் லைக் இது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த சமயத்தில் அந்த வாவுன்னு இருந்ததுக்கு முன்னாடி சீரீஸில் வந்து இதை வந்து நல்லா லான்ச் பண்ணியிருந்தாங்க.
இதோட டாப் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ரியர்லி 35 to 43 அந்த ரேஞ்சஸில் வந்து நம்மளுக்கு ஸ்பீட் போகக்கூடிய ஒரு வண்டி. ப்ளஸ் இதோட மைலேஜ் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 km/லிட்டர் வந்து மைலேஜ் தர்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதிலே பார்த்திங்கன்னா 2 வேரியேஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. அதுக்கு தகுந்தாப்பில் ப்ரைஸுமே நம்மளுக்கு வந்து வேரி ஆச்சுதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட கலர் வெரைட்டி பார்த்திங்கன்னா நிறையா கலர் வெரைட்டியில் அவைலபிளாக இருந்தது. அந்த சமயத்தில் இது வந்து ஒரு கலர்லையாவது இதை பிடிக்கலாம்னு நினச்சி பண்ணாங்களா என்னென்னு தெரில. ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. டார்க் பிளாக்கு, ரெட்டு, ஒரு மாதிரி க்ரீனு, அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஹிட்டாக இருந்த இந்த கலர் சிமெண்ட்டு கலர் கொடுத்துருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா இன்னொரு க்ரீன் பீச் க்ரீன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கலர் வெரைட்டி வந்து இந்த ஸ்கூட்டரில் வந்து நம்மளுக்கு அந்த சமயத்தில் அவைலபிளாக இருந்தது. மிரர் விசிபிலிட்டியும் நல்லா இருந்தது. பில்லியனுக்கு நல்லா சேஃப்டியாக உட்காந்துக்கிறது. கிராப் ரீலும் நல்லா பெரிய கிராப் ரீலு உள்ளே லாக் ஆகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இந்த வண்டியில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஹெட்லைட் பொசிஷனும் நல்லா இப்போ இருக்கிற அந்த ப்ளஷரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹெட்லைட் பொசிஷன் வந்து நம்மளுக்கு வந்துடுது. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு சஸ்பென்ஷன்ஸை பொறுத்தவரையும் அந்த காலத்து சஸ்பென்ஷன்ஸு. ரியர் சைடு வந்து சிங்கிள் சைடு சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட்மேனு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சின்ன பைக் உண்டான அந்த டிவிஎஸில் ஒரு பைக் இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் வந்து நம்மளுக்கு சின்னதாக ஸ்லீக்காக வந்து வண்டியில் கொடுத்துருந்தாங்க. கேரி ஹூக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்ரஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி வருது. அதுலேயே பார்த்திங்கன்னா க்ளவ் பாக்ஸும் நம்மளுக்கு இன்பில்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த வண்டியில் டெயில் செக்ஷனும் நல்லா கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் சிக்னல் லேம்ப்ஸுமே பார்த்திங்கன்னா பாடியில் நம்மளுக்கு வந்துடுது. ஹெட்லைட் பொசிஷனில் வராமல் பாடியில் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மட்கார்டு வந்து நல்லா பெரிய மட்கார்டாக கொடுத்ததுனால அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. டியூவல் சைடில் வந்து வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினான கலர் மேலேயும் கீழே வந்து அதுக்கு தகுந்தாப்பில் பிளாக்னா பிளாக்கு, க்ரேனா க்ரே, அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்மளுக்கு மேட்ச் அப் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. சீட்டோட கம்ஃபர்டபிலிட்டிலாம் நல்லா இருந்தது. இதுலேயே அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வரும்போது கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி நம்மளுக்கு இந்த வண்டி வந்துருந்து. இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இப்போ இருக்க ஒரு சில ஸ்கூட்டர்ஸ் வந்து விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூட்டி 60ன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி டைப்பில் தான் இருக்குது. ப்ரெஷர் வந்து இதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக மாறுபடும். அது வந்து கொஞ்சம் சப்பையாக வரும் ஃபேஸை பொறுத்தவரையும். இது கொஞ்சம் ஷார்ப் ஃபேஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போயும் இந்த வண்டியை வந்து இன்ஸ்பயர் பண்ணி நிறைய ஸ்கூட்டர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சரில் இந்த நேமில் பஜாஜ் வேறு ஏதாவது ஸ்கூட்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா சட்டாக் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட சேல்ஸுமே நல்லா போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்பிரிட் வந்தால் யார் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை செகண்ட்ஸில் வாங்கணும்னு நினைக்கிறோன்னா ஒரு 15,000 10,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே கிடச்சிதுன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி வந்து ஒர்த்து. ஒரு கலெக்டபிள் பீஸாக வைக்கலாம். ரன்னிங்காக வச்சோன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நம்ம வந்து இந்த வண்டியை வந்து ஒரு கலெக்டபிள் பீஸாக வச்சோம்னா நல்லாயிருக்கும். வண்டியை ரன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரே இடத்துல வச்சோம்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.